டெங்கு காய்ச்சலில் ஒரு இழப்பு கூட இல்லாமல் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மேடவாக்கம் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் பரிசோதனை மையங்களை ஆய்வு செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு அட்டைகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,47,00,000 குடும்பங்கள் உள்ளன என்றும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரை பார்த்து சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 397 மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் 100 நாடுகளுக்கு 12,000 முதல் 15,000 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி குறை கூறி அரசியல் செய்வது சரியல்ல எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். டெங்கு பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு அந்த இறப்புகள் என்பது ஓரிலக்க இறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி செய்யப்பட்டுக் கொள்ள வேண்டும். காய்ச்சல் பாதிப்புகள் வந்ததற்கு பிறகு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிலேயே அஜாக்கிரதையாக இருப்பது, அல்லது அவர்களாகவே சென்று மருந்து கடைகளில் மருந்து வாங்கி உட்கொள்வது, அல்லது அவர்களுடைய உடலில் கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் இணை நோய் பாதிப்புகள் அதிகமாக இருப்பது, இதுதான் இறப்புகளுக்கு காரணம். ஒரு 397 மருந்து நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த 397 நிறுவனங்களின் வாயிலாக ஏறத்தாழ 100 நாடுகளுக்கு வருடத்திற்கு 12,000 முதல் 15,000 கோடி வரை ஏற்றுமதி வர்த்தகம் நிலவுகிறது. இதில் அனாவசியமா கருத்துக்களை தெரிவித்து அரசியல் படுத்துவது என்பது சரியான ஒன்றல்ல. இது எப்படியோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருப்பது வருத்தமாக இருக்கு.